குட் மார்னிங். என்னுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்வர் வியஞ்சன் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா லெட்டரிங் அதில் கவர் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு இதை ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ த யூசேஜ் ஆஃப் அப்னா, அப்படின்னு சொன்னால் இந்த அப்னாவின் வந்து உபயோகம். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னால், இப்போ நான் இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்டென்ஸ், இந்த ப்ரெசன்டென்ஸில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் மைம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஆரம்பிச்சதுன்னா ஹூங் அப்படின்றதுல தான் முடியும். இது வந்து நியம. மைம் அப்னா காம் கர்த்தா ஹூங், மைம் அப்னா காம் கர்த்தா ஹூங், நான் என் வேலையை செய்கிறேன். அப்போது மைம்க்கு நேரம் நான், அப்னாக்கு நேரம் என், காம் வேலை, கர்த்தா ஹூங்னா செய்கிறேன். இப்படி தமிழில் வந்து அதுக்கு நேரம் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இங்கிலீஷில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், ஐ டூ மை ஒர்க். செகண்ட் ஒன், தும் அப்னா காம் அப்னா நாம் பதாவோ, தும் அப்னா நாம் பதாவோ. இது வந்து இம்பேரட்டிவ்ல சொல்லியிருக்கு. அதாவது தும்னா நீ, அப்னானா உன், நாம் பதாவுன்னா பெயரை சொல், நீ உனது பெயரை சொல். அப்போ இந்த இடத்துல வந்து எனது உனது அப்படின்ற தும்முன்னு வரும்போது உனதுன்னு வரும், மைம் சொல்லும்போது என் அப்படின்றது வரும். அப்போ சொல்லும்போது டெல் யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உஸ்னே ஆஜ் அப்னா பாட் யாத் நஹி கியா, அவன், உஸ்னேனா அவன், இன்று, ஆஜ்னா இன்று, தன் பாடத்தை நினைவில் வைத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் he did not memorize his lesson today. அப்போது இங்கே வந்து பார்க்கும்போது அவன் இவன் அது மாதிரிலாம் வரும்போது உஸ்னேன்றது வரும். ஓகே. இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கோபால் கல் அப்னே காவ் கயா. கோபால் அதுக்கு நேரம் இருக்க பாருங்க, கோபால் கல் அப்னேனா தனது கிராமத்திற்கு சென்றான். இதில் வந்து கோபால் went to his village yesterday. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வே அப்னி கிதாபேங் நஹி பேச்சேங்கே, அவர்கள் தங்கள் புத்தகங்களை விற்க மாட்டார்கள். பேச்சேங்கன்னா விற்கிறது, செல். அப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா they will not sell their books. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹம் அப்னே தேஷ் கோ பியார் கர்த்தே ஹை. ஹம் அப்படின்றது வந்து ப்ளூரல், அப்போ ஹைங்கில் தான் முடியும். அது இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. நாம் அப்புனேன்னு சொன்னால் நம்முடைய நாட்டை நேசிக்கிறோம், வி லவ் அவர் கண்ட்ரி. ராணி அப்புனே கப்படே புத் சாஃப் கர்த்தி ஹை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் எழுதும்போது ஈஸியாக வரும் பாருங்க. ராணினா ராணி, அப்புனேன்னா தன்னுடைய, கப்படேனா துணிகளை, புத்துனா தானே, சாஃப்னா சுத்தம், கர்த்திகைனா செய்கிறாள். ராம், இதில் வந்து ராணி வாஷஸ் ஹர் கிளாத்ஸ் ஹர்செல்ஃப். ராம் அப்னி பஹின் கோ பியார் கர்த்தா ஹை. ராம் அப்படின்னா என்னது, தன்னுடைய, பஹின்னா சகோதரியை, கோவர் வந்து யை, பியார்னா நேசிக்கிறான் அப்படின்னு வரும். இப்போ இது மூணுத்துல என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்முன்னு வரும்போது ப்ளூரல், அப்போ நாம் நம்முடைய அப்படின்னு வரும். இது ராணி சொல்லும் போது அவள் ஒருத்தியை தான் குறிக்குது. அதனால ராணி வந்து தன்னுடைய துணிகளை தானே துவைக்கிறாள், அப்போ தன்னுடையன்னு வரும். இங்கே நம்முடைய வருது, இங்கே தன்னுடைய வருது. இதுலையும் பார்த்தீங்கன்னா ராம் அப்னி பஹின்னு சொல்லும்போது ராம் வந்து தன்னுடைய சகோதரியை அப்படின்னு வரும். அப்போ ஒரு பர்சன் வரும்போது தன்னுடைய, அவனுடைய அப்படின்னு வரும். இதே இது ப்ளூரலில் வரும்போது நம்முடைய, இது வந்து ப்ளூரல் சென்ஸில் வரும்போது நம்முடைய அப்படின்றது வரும். இப்போது இந்த 9th ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் अपने को जो बड़ा कहता है वह सचमुच बड़ा नहीं है. அப்புனேக்கோன்னா தன்னை, கோன்னு சொல்லும்போது ஐ வரும்னு சொன்னேன். அப்போ அப்புனேக்கோன்னு சொன்னால் தன்னை, ஜோ படா கக்காகைன்னு சொன்னால் பெரியவன் என்று சொல்பவன், தன்னை வந்து ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லிக்கிறவன் வந்து அவன் வந்து சச் முச் அப்படின்னு சொன்னால் உண்மையில், படா நைகை, படானா பெரியாது, அதாவது படா நைகைன்னா பெரியவன் இல்லை, தன்னை பெரியவன் என்று சொல்பவன் உண்மையில், சச்முச்சுனா உண்மையில் பெரியவன் இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்சனை குறிக்கிறதுனால அதே திரும்பி வருது, தன்னை பெரியவன் அப்படின்னு சொல்லி வருது. சரியா? அப்போ he who calls himself great is not really great. பார்த்தீங்கன்னா லடுக்கும் அப்னி அப்னி கிதாபே லேலோ. இது வந்து இம்பாரேட்டிவ்ல தான் சொல்லியிருக்கு, கட்டளை வினை. குழந்தைங்கள உங்க புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்போ பாய்ஸ் டேக் அப் யுவர் ரெஸ்பெக்டிவ் புக்ஸ். இதுல வந்து அப்படின்னு சொல்லும் போது
அவங்கவுங்க புக்கை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய புத்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கங்க, இதில் வந்து ப்ளூரல் சென்ஸ் வர்றதுனால, ப்ளூரலில் வர்றதுனால நாம் நம்முடைய அப்படின்னு சொல்லுவோம். மற்றது எல்லாமே தன்னுடைய. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை போனால் தன்னை பெரியவன், ஜோ படானா யார் நம்மளை பெரியவன் சொல்லிக்கிறான்னா அவன் உண்மையிலே பெரியவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தன்யவாதம்.